உழைப்பே மூச்சு, பொறுமையே பலம். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட செய்திகள் இப்போது தொடங்குகிறது. பணத்தில் உயர்வு, வாழ்வில் வளர்ச்சி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரும் மாற்றங்களை இப்போது முழுசாக பார்க்கலாம். அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக அல்ல, வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக பிறந்தவர்கள். ஒரு காரியம் தொடங்கினால் அதை பாதையில் விட்டுவிடும் பழக்கம் இவர்களிடம் இல்லை. மெதுவாக நகர்ந்தாலும் உறுதியான அடிப்படையோடு நகர்வதே இவர்களின் வழக்கம். வெளிப்படையாக பார்த்தால் அமைதியானவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் பெரிய கனவுகளும் பெரிய திட்டங்களும் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் தற்காலிக வெற்றியை விட நிலைத்த வெற்றியே இவர்களின் இலக்கு. அதனால் எளிதில் கோபம் வராதவர்கள் போல தோன்றினாலும் ஒரு முடிவை எடுத்தால் அதை மாற்ற முடியாத அளவுக்கு பிடிவாதமும் திடமான மன வலிமையும் கொண்டவர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களின் வெற்றி ஒரே நாளில் விழுந்து கிடைப்பது அல்ல. வருடங்களாக சிந்திய வியர்வையின் பலன். சுலபமான வழிகளை விட நேர்மையான வழிகளை தேர்ந்தெடுப்பதே இவர்களின் இயல்பு. மற்றவர்கள் வேகமாக முன்னேறும் போது கூட நான் என் வழியில் போவேன் என்று நம்பிக்கையோடு பயணிப்பார்கள். பொறுமை இவர்களின் பெரிய ஆயுதம். சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அதை சமாளித்து தாண்டி செல்லும் புத்திசாலித்தனமே இவர்களின் சிறப்பு. அதனால்தான் காலம் செல்ல செல்ல இவர்களின் வாழ்க்கை உயரமாக கட்டி எழுப்பப்படுகிறது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது பாதுகாப்பு, நிம்மதி, நிலைத்தன்மையின் அடையாளம். வீடு, நிலம், சொத்து, சேமிப்பு ஆகியவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து தேவையில்லாத இடத்தில் மட்டும் செலவு செய்வார்கள். ஆடம்பரத்தை விரும்பினாலும் கடன் வாங்கி கட்டிக்கொள்ளும் பழக்கம் இவர்களிடம் குறைவு. இன்று கஷ்டப்பட்டால் நாளை சுகம் என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவம். அதனால் வயது கூட கூட இவர்களின் பொருளாதார நிலை பல மடங்கு உயர்வதை காணலாம். உறவுகளில் ரிஷபம் ராசிக்காரர்கள் மிகவும் நம்பகமானவர்கள். ஒருவரை நேசித்தால் அவர்களுக்காக வாழ்க்கையை மாற்றவும் தயங்க மாட்டார்கள். வெளியில் அதிகமாக அன்பை காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் உறுதியான பாசம் இருக்கும். குடும்பம் இவர்களுக்கு கோட்டை போல. குடும்பத்தை காப்பாற்றுவதையே கடமையாக நினைப்பார்கள். காதலில் கூட திடீர் உணர்ச்சிகளை விட நீண்ட கால உறவை முக்கியமாக நினைப்பவர்கள். அதனால் இவர்களின் அன்பு மெதுவாக மலரும் பூ போல. காலம் சென்றால் வாசனை அதிகரிக்கும். பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள். ஆனால் அந்த அமைதியை பலவீனமாக நினைத்தால் பெரிய தவறு. ஒரு முறை கோபம் வந்தால் அது மழை போல அல்ல, நிலநடுக்கம் போல இருக்கும். அதே நேரத்தில் கோபம் நீண்ட நாள் தங்காது. பிடிவாதம் இவர்களின் பலம். அதே நேரத்தில் பலவீனம் கூட. தங்கள் கருத்து சரி என்று நம்பினால் யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அனுபவம் கற்றுக் கொடுத்தால் தங்களை மாற்றிக்கொள்ளும் உயர்ந்த மனமும் இவர்களிடம் உண்டு. ரிஷப ராசிக்காரர்கள் செய்கிற வேலை சின்னதாக இருந்தாலும் அதை பெரியதாக மாற்றும் திறமை உடையவர்கள். கலை, இசை, விவசாயம், கட்டிடம், வணிகம், நிதி, உணவு தொடர்பான தொழில்கள் போன்றவற்றில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். மேடை ஏறி பேசுவதை விட பின்னால் நின்று பெரிய காரியங்களை நடத்துவதை விரும்புவார்கள். மேலாளர்களின் பாராட்டை மெதுவாக பெறுவார்கள். ஆனால் ஒரு முறை பெற்றால் அதை இழக்க மாட்டார்கள். இவர்களின் உழைப்புதான் இவர்களின் அடையாளம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடம் நிலைத்தன்மைதான். நிம்மதி, விரைவான வெற்றி, திடீர் புகழ் இவர்களை ஈர்க்காது. காலம், பொறுமை, உழைப்பு இந்த மூன்றும் சேரும்போதுதான் வாழ்க்கை முழுமை பெறும் என்பதை அனுபவம் மூலம் கற்றுக்கொள்வார்கள். ஆன்மீகத்தில் கூட ஆழமான நம்பிக்கை இருக்கும். சடங்குகளை விட வாழ்க்கையை சீராக நடத்துவதே இவர்களின் வழிபாடு போல இருக்கும். மெதுவாக நடந்தாலும் மலை போல் உறுதியாக நிற்பவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். சின்ன முயற்சிகளை பெரிய சாதனைகளாக மாற்றும் பொறுமை இவர்களின் மரபு. ஒருவருக்கு ஆதரவாக நின்றால் கடைசி வரை நிற்பார்கள். உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் நான் என் பாதையில் என்றும் நடக்கும் தைரியம் இவர்களுக்கு உரியது. அதனால்தான் வாழ்க்கையின் கடைசி பக்கத்தில் பார்த்தால் ரிஷப ராசிக்காரர்களின் கதையே ஒரு வெற்றி வரலாறாக இருக்கும். அதே போல ரிஷபம் ராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமானவர்கள். ஒரு நாள் பார்த்தவர்களை உடனே நம்பும் பழக்கம் இவர்களிடம் இல்லை. காலம் எடுத்துக்கொண்டு பழகி பார்த்த பிறகே நீ என் மனிதன் என்று முடிவை செய்வார்கள். நீ என் நண்பன் என்று முடிவை அறிவிப்பார்கள். அதனால் இவர்களின் நட்பு வட்டம் சின்னதாக இருந்தாலும் அந்த வட்டத்திற்குள் உள்ள உறவுகள் மிகவும் ஆழமானவை. நண்பர்களுக்காக தேவை என்றால் தங்கள் வசதிகளை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். சமூகத்தில் அதிகமாக பேசி பெயர் வாங்குவதை விட அமைதியாக நல்ல பெயர் உருவாக்குவதையே விரும்புவார்கள். அதனால் இவர்களை அறிந்தவர்கள் இவர் நம்பிக்கை உடைய மனிதர் என்று சொல்லுவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சின்ன சின்ன சுகங்களையும் ரசிக்க தெரிந்தவர்கள். நல்ல உணவு, சுத்தமான வீடு, அழகான பொருட்கள், மனம் வீசும் பூக்கள் இவையெல்லாம் இவர்களின் மனதை உடனே கவரும். வெறும் பசியை தொடக்குவதற்காக அல்ல, உணவை ஒரு அனுபவபூர்வமாக ரசிப்பவர்கள். அதேபோல் உடை, அலங்காரம், வீட்டு அமைப்பு ஆகியவற்றிலும் அழகியல் உணர்வு இருக்கும். பணம் செலவிடும் போது கூட நீண்ட நாள் பயன்படும் அழகாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் தேர்வு செய்வார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை மெதுவாக ஒரு அழகான ஓவியமாகவே மாறும்.
வெளியில் பார்த்தால் உறுதியான மனிதர் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நிலைத்தன்மை குலைந்து போய்விடுமோ என்ற பயம். வேலை, பணம், உறவு இந்த மூன்றிலும் பாதுகாப்பு தேவை. மாற்றங்களை திடீரென ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். அதனால் சில நேரங்களில் வாய்ப்புகள் வந்து நிற்கும் போதும் இது ரிஸ்க் ஆகிவிடுமோ என்று பின்னடைவார்கள். ஆனால் ஒருமுறை மனதை தைரியப்படுத்தி கொண்டு நகர்ந்தால் அந்த மாற்றமே அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் திருப்புமுனையாகவே மாறும். மேலும் ரிஷபம் ராசிக்காரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். துணையுடன் சண்டை சச்சரவுகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. துணையுடனான சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கடன்களை அடைத்து முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் வெற்றிகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அடிவேறு கழிவு பாதையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான யோகங்கள் உண்டாகும். சுற்றுலா தலங்களுக்கோ கோயில்களுக்கோ சென்று வரும் யோகங்கள் உள்ளது. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். வண்டி வாகனம் தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அது கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத முதலீடுகள் கிடைக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மிகுந்த ஏற்றங்களை பெற ரிஷபராசியினர் துர்க்கை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ரிஷபம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் இருப்பதால் தேவையில்லாத டென்ஷன், அழுத்தம் போன்றவை ஏற்படும். இளைய சகோதரன், சகோதரி மூலமாக பிரச்சனைகள் வரலாம். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை, ஈபி பிரச்சனை, தீ விபத்து போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளது. வேலையில் டென்ஷன், குடைச்சல் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பயணங்கள் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அலுவலகம் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். தேவையில்லாத மன உளைச்சல் பிரச்சனைகள் சரியாகும். தொழில் ஸ்தானம் பலமாக இருப்பதால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. சுக்கிரன் புதனுக்கு குரு பார்வை இருப்பதால் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில் தொடங்குவதற்கு, வியாபாரம் தொடங்கும் யோகம் உண்டாகும். மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையை தவிர மற்ற விஷயங்கள் கொஞ்சம் சிறிது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். தூர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் நீங்கும். முருகர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காது, மூக்கு, தொண்டை, பல தொடர்பான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழிலில் அற்புதமான அமைப்புகள் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் இருந்து தனித்தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படும். தேவையில்லாத மன சங்கடங்கள் குறையும். உடன் இருந்தவர்கள், கூட்டாளிகள் திடீரென மனஸ்தாபங்களையோ கஷ்டங்களையோ ஏற்படுத்துவார்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். செல்வாக்குகள் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். அடுத்ததாக ரிஷபம் ராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே பிடிவாதம் காட்டலாம். ஆனால் அந்த பிடிவாதம் பின்னாளில் அவர்களின் பெரிய பலமாக மாறும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தி அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். பெற்றோரிடமும் அதிகமாக ஒட்டிக்கொள்வார்கள். பாதுகாப்பு கிடைத்தால்தான் மனம் திறந்து வளர்வார்கள். கலை, இசை, வரவியல் போன்ற துறைகளில் சிறு வயதிலேயே ஈர்ப்பு காட்டலாம். அவர்களை அவசரப்படுத்தாமல் மெதுவாக வழிநடத்தினால் அவர்களின் திறமை பெரிய அளவில் வெளிப்படும். மேலும் ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்களுடன் ஒத்த மனப்பான்மை கொண்டவர்களோடு தான் அதிகமாக பொருந்துவார்கள். அவசரமான, மிக வேகமான மனிதர்களோடு சேரும் போது சில நேரங்களில் முரண்பாடுகள் வரும். ஆனால் பொறுமையும் புரிதலும் உள்ளவர்களோடு இருந்தால்தான் வாழ்க்கை அமைதியான பாதையில் செல்லும். குறிப்பாக நிலைமைக்கு ஏற்றாற்போல் நடக்கும் ராசிகளோடு நல்ல பொருத்தம் இருக்கும். காதலில் கூட திடீர் உணர்ச்சிகளை விட நீண்ட கால நம்பிக்கையை தேடும் குணம்தான் அதிகம். அதேபோல் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்களில் சமநிலையை பராமரிக்க வேண்டிய மாதம். நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நன்றாக உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண் வைத்திருப்பது முக்கியம். உங்கள் மூத்த அதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுவதும் அவசியமாக இருக்கும். அலுவலக அரசியலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள சக ஊழியர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது முக்கியம். குழு கூட்டங்களில் தெளிவான மற்றும் சமநிலையான கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். குழு திட்டங்களில் உங்கள் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். சில பெண்கள் தங்கள் வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை நேர்காணல்களில் கலந்து கொள்ள தயாராவீர்கள். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை முறையில் சில சமரசங்களை செய்ய உங்களை தூண்டும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். வருமான ஆதாரங்கள் அப்படியே இருக்கும்.
பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தங்கள் தொழிலை புதிய பகுதிகள் சந்தைகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிடலாம். வெளிநாட்டில் படிக்கும் குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் கல்வி கட்டணம் செலுத்த நிதி கோருவார்கள். சிறிய விஷயங்களை பெரிய விஷயமாக்குவதை தவிர்த்து உங்கள் துணையுடன் ஒரு நல்ல உறவை பேணுங்கள். குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான நேர்மறையான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எந்த ஒரு தவறான புரிதல்களையும் உரையாடல் மூலம் தீர்க்க முயற்சிக்கவும். தனிமையில் இருப்பவர்கள் ஒரு சுவாரஸ்யமான நபரை சந்திக்க நேரிடலாம். திருப்திகரமான உரையாடலுக்கு வழிவகுக்கும். குடும்ப சூழ்நிலையோ அல்லது பொது இடங்களிலோ மரியாதை குறைக்கவோ நடந்து கொள்வதை தவிர்க்கவும். இந்த மாதத்தில் உங்கள் நேர்மையும் உண்மையும் உங்கள் உறவில் மிக முக்கியமானதாக இருக்கும். சில திருமணமான பெண்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது பற்றி கூட யோசிக்கலாம். ஏனென்றால் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தோல் ஒவ்வாமை அல்லது தொற்றுக்கள் உள்ளவர்கள் மருத்துவரை அணுக வேண்டியிருக்கலாம். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அமைதிகளை கொடுக்கும். சிலருக்கு நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். வைரஸ் காய்ச்சல் அல்லது வாய் மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். இந்த மாதத்தில் திருமணமாகாதவர்கள் தங்கள் காதலை முன்மொழிவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். அது மட்டுமில்லாமல் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். அடுத்தடுத்து யோகங்கள் உண்டாகும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அமைப்புகள் எல்லாம் நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்லவை நடக்கும். உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றங்களை பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என எந்தவிதமான மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும் நல்லது. யோக பலன்களை அதிகளவில் பெறும் காலகட்டமாக இருக்கும். நல்லவை அடுத்தடுத்து நடக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு எல்லா விஷயங்களும் கைகூடும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் முன்னேற்றம், எல்லா விஷயங்களும் கைகூடும். கடல் கடந்து செய்யும் உத்தியோகம், படிப்பு, வியாபாரம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தப்பந்த உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் ஆவது பேசி உறவுகளை பேணி காப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை தரும். 3ஆம் வீட்டில் உள்ள சனி உங்கள் தைரியத்தை அதிகரிப்பார். 9ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை துணை நிற்கச் செய்வார். தொழில் ரீதியாக புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரிகளுக்கு நீண்ட தூர பயணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். மீடியா, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். உடன் பிறந்தவர்களுடன் உறவுகள் வலுப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு இறைவனின் அருளும் துணை நிற்கும். குறிப்பாக மிகப்பெரிய ஆபத்துகள் நெருங்கினாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். தங்க நகைகளை அள்ளி கொடுக்கும் யோகமும் உண்டாகும். எப்போதும் உங்கள் வேலை, பிசினஸை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 10இல் சாதகமான கிரகங்கள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதீத உழைப்பை போட்டால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். தங்கத்தை வாங்கும் யோகங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. உடம்பை சனி பார்ப்பதால் சோம்பல் ஏற்படும். எப்போதும் வேலை என்று உள்ளதே என்ற எண்ணம் தோன்றும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் எண்ணங்கள் வேலையில் மட்டுமே இருக்கும். 11வது இடத்தில் இருந்து 1ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் ஓய்வெடுத்தாலும் கடன் தொடர்பான, இஎம்ஐ தொடர்பான எண்ணங்கள் வந்து உங்களை ஓட வைக்கும். சுக்கிர பகவான் 10இல் இருப்பதால் ஒளிப்பதிவாளர் முதல் சினிமா துறையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், ஓட்டுநர்களுக்கு நல்ல நேரம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வந்துவிட்டார். அடுத்த வாகனம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். ஓட்டுநர்கள் கூடுதலாக கார்கள், வாகனங்களை வாங்கும் யோகம் உள்ளது. புதன் பகவான் 10இல் அமர்ந்துள்ளதால் வக்கீல், நீதித்துறையில் இருப்பவர்கள், பேச்சு திறமையாளர்கள், கமிஷன் ஏஜென்ட், ஆசிரியர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தில், புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் நல்லாசிரியர் விருது வாங்கும் யோகமும் உள்ளது. அரசரிடமிருந்து கௌரவ விருதுகள் வாங்கும் யோகம் உள்ளது. பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவதால் 5 கிரக சேர்க்கைகள் உண்டாகும். திருக்கணிதப்படி 4 கிரகங்கள் ஒன்று சேரும். தொழிலில் புகழை பெறுவீர்கள். சோலார் சிஸ்டம், வெப்பத்தில் பணிபுரியோர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர் உங்களை வந்து சந்திப்பார்கள். 4 குடையவர் 10ஆம் இடத்தில் வருவதால் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். தேர்தலில் நிற்கலாம் என்கின்ற எண்ணம், பதவி ஆசை வந்து சேரும். இந்த மாதத்தில் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது. இந்த மாதம் உங்களுடைய மாதமாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். நேரத்தை வீணாக்காமல் உழைப்பை கொடுத்தால் ஏற்றங்கள் உண்டாகும்.
ஏனென்றால் சரியான நபர்களுடன் இணைவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும். அலட்சியம் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் இயல்பு காரணமாக மனம் சில நேரங்களில் காதல் உணர்வுகளிலும் சிக்கல் ஏற்படலாம். இந்த சமநிலை எதிர்காலத்தில் நேர்மறையான பலன்களை தரும். அரசு துறையில் நிலுவையில் உள்ள எந்த ஒரு வேலையும் இன்று முடிக்கப்படலாம். தொழில் அடிப்படையில் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும். அதாவது ரிஷபராசியின் அதிர்ஷ்ட வீடான 9ஆம் வீட்டில் இருந்த 3 ராஜயோகங்கள் உருவாகி உள்ளதால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாக ஆதரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்த பணிகள் வெற்றிகரமாக முடிவடையும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். அது மட்டுமில்லாமல் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே வசந்த பஞ்சமி மற்றும் அதற்கு பிந்தைய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவே அமையும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் நல்ல பலன்களை காண்பீர்கள். சிலர் தங்களின் முயற்சியால் பதவி உயர்வுகளையும் பெறக்கூடும். சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். சரஸ்வதி தேவி கல்வி மற்றும் கலைத்துறைகளில் உங்களுக்கு வெற்றிகளை தேடி தருவார். இந்த காலகட்டத்தில் அவர்களின் முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். அவர்களின் கடன் பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தகுந்த அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறலாம். அவர்களின் கனவு வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். மேலும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும். வெளியிடங்களுக்கு செல்வது, தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது, கோவில்களுக்கு செல்வது, ஹோட்டல்களுக்கு செல்வது என மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் அமைப்புகள் ஏற்படும். லாபங்கள் கிடைக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் மேன்மை அடையும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். அதிக அளவிலான நன்மைகள் யோகங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். நீண்ட மாதங்களாக இருந்த சங்கடங்கள் நீங்கும். காதல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அதைவிட நல்லது. உடைப்பயிற்சி செல்வதும் நல்ல பலன். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்களுடன் ஒத்த மனப்பான்மை கொண்டவர்களோடு தான் அதிகமாக பொருந்துவார்கள். அவசரமான மிக வேகமான மனிதர்களோடு சேரும் போது சில நேரங்களில் முரண்பாடுகள் வரும். ஆனால் பொறுமையும் புரிதலும் உள்ளவர்களோடு இருந்தால் வாழ்க்கை அமைதியான பாதையில் செல்லும். குறிப்பாக நிலைமைக்கு ஏற்றாற்போல் நடக்கும் ராசிகளோடு நல்ல பொருத்தம் இருக்கும். காதலில் கூட திடீர் உணர்ச்சிகளை விட நீண்ட கால நம்பிக்கையை தேடும் குணம்தான் அதிகம். பிடிவாதம் அளவுக்கு மீறினால் அது அவர்களுக்கே தடையாக மாறும். மாற்றங்களை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாததால் சில நல்ல வாய்ப்புகளை இழக்கும் அபாயமும் உண்டு. சுகம் வசதி என்பதில் அதிகமாக மூழ்கினால் உடல் நலனையும் கவனிக்காமல் போகலாம். நான் தான் சரி என்ற எண்ணம் அதிகமானால் பிறரின் ஆலோசனைகளை தவிர்க்கும் பழக்கம் வரும். ஆனால் இந்த பலவீனங்களை உணர்ந்து தங்களை சற்று மாற்றிக்கொண்டால் இவர்களை நிறுத்த யாராலும் முடியாது. ரிஷபம் ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி வெளிப்படையாக தெரியாது. சத்தம் போடாமல் சாதிக்கும் திறன் இவர்களிடம் உள்ளது. ஒருமுறை மனதில் தீப்பொறி எழுந்தால் அதை அணைய விடமாட்டார்கள். மற்றவர்கள் சந்தேகப்பட்ட நேரத்தில் கூட தங்கள் முயற்சியை தொடரும் மனவலிமை இவர்களின் இரகசிய ஆயுதம். அதனால்தான் பலர் தோல்வியடைந்த இடங்களில் கூட ரிஷபம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதை காண முடியும். மெதுவாக சென்றாலும் உறுதியாக செல். இதுவே ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மந்திரம். இன்று விதைக்கும் விதை நாளை மரமாகும் என்பதை நம்புகிறார்கள். அவசர முடிவுகள் இவர்களுக்கு பிடிக்காது. காலம் எடுத்துக்கொண்டு கட்டிய வாழ்க்கைதான் நீண்ட நாள் நிலைக்கும் என்பதை அனுபவம் மூலம் கற்றவர்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு கட்டுமான பயணம். இது ஒரு புறம் இருந்தாலும் ரிஷபம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இயற்கையாகவே சக்தி அதிகம் இருக்கும். ஆனால் சுகம், சாப்பாடு, வசதி என்பவற்றில் அதிக ஈடுபாடு காட்டுவதால் உடல் பருமன், சர்க்கரை, கழுத்து மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நோய் வந்த பிறகு கவலைப்படுவதற்கு பதிலாக வந்துவிடாதபடி வாழ்க்கை முறையை சீராக்கினால் இவர்களின் ஆரோக்கியம் நீண்ட காலம் நல்லபடி நிலைக்கும். நடைப்பயிற்சி, எளிய உணவு, மன அமைதி, இந்த மூன்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மருந்து போல வேலை செய்யும். ரிஷபராசிக்காரர்கள் வேகமாக படிப்பவர்கள் அல்ல, ஆனால் ஆழமாக படிப்பவர்கள். ஒரு பாடத்தை ஒரே நாளில் முடிப்பதை விட அதை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். கணக்கு, வணிகம், கலை, இசை, விவசாயம், கட்டிடக்கலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும். ஒருமுறை கற்ற விஷயம் மனதில் ஆழமாக பதியும். அதனால் தேர்வு நேரத்தில் அவசரமாக படிப்பவர்களை விட இவர்களின் அறிவு நீண்ட காலத்திற்கு பயன்படும். ரிஷபம் ராசிக்காரர்கள் அதிகமாக இடம் மாற விரும்ப மாட்டார்கள். ஒரே இடத்தில் அடித்தளம் போட்டு வாழ்வதே இவர்களுக்கு பிடிக்கும்.
ஆனால் ஒருமுறை பயணம் செல்ல முடிவு எடுத்துவிட்டால் அந்த பயணத்தை முழுமையாக ரசிப்பார்கள். இயற்கை காட்சிகள், அமைதியான ஊர்திகள், பசுமையான இடங்கள் இவர்களுக்கு மன நிம்மதிகளை தரும். வேலை காரணமாக இடமாற்றம் ஏற்பட்டாலும், ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் காலப்போக்கில் அதையே தங்கள் வீட்டைப் போல மாற்றிக்கொள்வார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் திடீரென புகழ் பெறும் வகையினர் அல்ல. ஆனால் அவர்கள் பெற்ற புகழ் நீண்ட காலம் நிலைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர், நம்பிக்கை, மரியாதை இவையே இவர்களின் உண்மையான சொத்து. ஒருவரை ஏமாற்றி மேலே போவதை விட நேர்மையாக வாழ்ந்து உயர்வதே இவர்களின் குறிக்கோள். அதனால் வயது கூட கூட இவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கிறது. மேலும் ரிஷபம் ராசிக்காரர்கள் கனவு காணும் போது கூட நடைமுறையாக கனவு காண்பார்கள். வானில் பறப்பது போன்ற கனவுகள் இவர்களுக்கு பிடிக்காது. எனக்கு சொந்த வீடு வேண்டும், என் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நிலையான வருமானம் வேண்டும் இவையே இவர்களின் பெரிய இலக்குகள். இந்த இலக்குகளை அடைய குறுக்கு வழி தேடாமல் நேர்வழியில் பாதையில் பயணிப்பதே இவர்களின் பெருமை. சோதனை காலம் வந்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் உடைந்து போக மாட்டார்கள். வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் போராடுவார்கள். மற்றவர்கள் கைவிட்ட இடத்தில் கூட இன்னும் ஒரு முயற்சி என்று மீண்டும் எழுந்து நிற்பார்கள். தோல்வியை பாடமாக மாற்றும் மனப்பான்மை இவர்களின் அடையாளம். அதனால் இவர்களின் வாழ்க்கை ஒரு போராட்ட கதை அல்ல, அது ஒரு பயிற்சி பள்ளி போல இருக்கும். சரி, இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கை மலரட்டும். குருவின் அருளும் நட்சத்திரங்களின் துணையும் உங்களுடன் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ராசி பலன்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.